ஸோ வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ் பிளான்? ஸோ என்ன, ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அப்போ இது எல்லாத்தையும் பற்றி பேசணும்னு டிசைட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் யுவர் சம்மரி? உங்கள் ஆப்ரேஷன் என்ன, யாரெல்லாம் டீமில் இருக்கீங்க, யார் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, இந்த பிளான்லாம் ஃபஸ்ட் நீங்கள் டிராஃப்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்கள் பிஸ்னஸ் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கோப் இருக்கா. உங்கள் காலேஜ்லன்னா அந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க லொக்கேஷன் ஆஃப் பிஸ்னஸ்லாம் ப்ராப்பராக சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்கள் இது லொக்கேஷன் கோயம்புத்தூரில் சூஸ் பண்ணல, அங்கே கேரளாவில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் சொன்னாங்க. இதனால நான் இங்கே இந்த இடத்துல இந்த ஷாப் வைக்கலான்னு இருக்கேன் மேடம். ஸோ அது நீங்கள் யோசிக்கணும், எங்கே வச்சா என்னோடய பிஸ்னஸ் ரன் ஆகும், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, கிளாரிட்டி, உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது உங்களுக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் எங்கே போனீங்கனாலும் மிஷன் கோல்ஸ்லாம் எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னது, விஷன்னா என்ன, மிஷன்னா என்ன? மிஷன் விஷன்னா ஷார்ட் டேர்ம், மிஷன்னா லாங் டேர்ம். ஸோ மிஷன் இஸ் லாங் டேர்ம். அந்த மிஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு வாட் இஸ் மை ப்ரெசென்ட் கோல், தட் இஸ் அ விஷன். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, விஷன் வந்து ஒரு ஷார்ட் டிசிஷன் தான் இருக்கும் இல்லையா, அதுங்க. ஸோ வாட் இஸ் யுவர் மிஷன் அண்ட் விஷன், அண்ட் இதெல்லாம் அட்டைன் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் கோயிங் டு டேக், இது எல்லாமே வந்து யூ ஹவ் டு பிளான் இயர்லியர். அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பிளான். ஃபர்ஸ்ட், ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் என்ன, உங்கள் கம்பெனிக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க. ஸோ இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தால் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுன்னு சொன்னோம். பட் கம்பெனிஸ் அந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் மாறும்போது யூ ஹேவ் சர்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கரெக்டாக. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கீழே உங்கள் நேம் இருக்கா, உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது, உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்குது, எத்தனை பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் வச்சுருக்கீங்க. ஸோ ஜிஎஸ்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தின் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் பிளேசஸில் வேணாலும் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அத்தனை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நான் கோயம்புத்தூரில் ஒரு லொக்கேஷனில் வச்சுருக்கேன், அதே மாதிரி திருச்சியில் வேறு ஒன்று வச்சுருக்கேன், அப்போ 2 ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாமானா the answer is no. For one PAN number you will have only one registration. What can be done? Different place of business can be added. Okay, so that is about business. அடுத்து பர்சனல் பேக்ரவுண்ட், ஓனர் யார் யாராக இருக்க போகிறாங்க. So can you please be louder? ஒரே பேன் வச்சு நீங்கள் என்ன இல்லை சார், ஒரு பேனுக்கு ஈவன் தோ இஃப் யூ ஆர் டூயிங் 2 different businessesனாலுமே நீங்கள் ஒரே இதில் தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஆமாம் இல்லை பண்ண முடியாது. ஒரு பேனுக்கு யூ வில் ஹேவ் ஒன்லி ஒன் பிஸ்னஸ், ஒன் ப்ரொப்ரேட்டர். நீங்கள் அடிஷ்னலாக பண்ண முடியாது அந்த மாதிரி. ஓகே, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்லேயும் ஒரு பார்ட்னர்ஷிப் பிளான் தானே வச்சுருப்பீங்க, அதை வச்சு ஒரு ஜிஎஸ்டி தான் ஓப்பன் பண்ண முடியும். இண்டிவிஜுவல் வச்சு தனியாக இல்லை ஹெச்எஸ்என் கோட் ஆட் பண்ணால் போதும் சார். ஹெச்எஸ்என் கோட் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு தான் ஒரு சில பார்த்தீங்கன்னா குட்ஸ் வச்சுருப்பாங்க, சர்வீஸ் வச்சுருப்பாங்க. அவங்களே வெறும் ஹெச்எஸ்என் கோட் ஆட் பண்ணிக்கிட்டாலே தட் இஸ் மோர் தென் எனஃப். உங்களோட ஜிஎஸ்டி பேனல்லையே போயிட்டு அடிஷ்னல் பிஸ்னஸில் ஹெச்எஸ்என் கோட் ஆட் பண்ணிவிட்டு யூ கேன் ரன் அண்டர் த சேம் ஜிஎஸ்டி நம்பர். பண்ணக்கூடாது. கம்பெனி ஃபார்மேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஒன்லி ஒன். கம்பெனி நீங்கள் எத்தனை கம்பெனிஸ் வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஒன்லி ஒன். ஆமாம், ஜிஎஸ்டி நம்பர் இஸ் ஒன்லி ஒன் ஃபார் ஒன் பேன் நம்பர். ஒன் பேன் நம்பரில் 2 ஜிஎஸ்டி கண்டிப்பாக எடுக்க முடியாது. பார்ட்னர்ஷிப் அந்த பேனில் பண்ணலாமே தவிர இண்டிவிஜுவல் பிளானில் பண்ணக்கூடாது. அன்ரெஜிஸ்டர்ட் ஃபார்மில் பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம். ஓகே, ஸோ உங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஃபீல்டில் இருக்கும், அவங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வேறு ஃபீல்டில் இருக்கும். அப்போ அதை எப்படி கோஆர்டினேட் பண்ண போகிறீங்க?
இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் மார்க்கெட் பிளான். ஸோ மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகிடும். ஸோ உங்கள் மார்க்கெட் பிளான் என்னவாக இருக்க போகுது, உங்கள் டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் யார், உங்கள் காம்படிட்டர்ஸ் யார், காம்படிட்டர்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரியணுமா, டெஃபினட்டாக தெரியணும். ஸோ எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் சப்ளைஸ் எங்கெங்கே இருக்காங்க, உங்கள் ப்ரைஸிங் பாலிசிஸ் எப்படி இருக்குது, ப்ரைஸிங் பாலிசி நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். அவங்க காம்படிட்டர்ஸ் எப்படி இது பண்ணுறாங்க, இல்லை புதுசாக மார்க்கெட் போர்ட்டர்ஸ் 5 Force மாடல்லாம் படிச்சிருப்போம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா 5 Forceன்னு சொல்லுவாங்க. உங்கள் என்டையர் பிஸ்னஸே இந்த 5 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சப்ளையர், கஸ்டமர், புதுசாக வந்திருக்க நியூ என்ட்ரன்ஸ், அந்த மாதிரி ஒரு 5 பேர் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ் அந்த மாதிரி இவங்களோட ப்ரைஸிங் பாலிசிஸ்லாம் எப்படி இருக்குது, உங்கள் மெத்தட் ஆஃப் செல்லிங் என்னது, இது எல்லாத்தையுமே பார்க்கணும். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பிளான். யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா, யார் எந்த ரோல் எடுத்துக்க போகிறா, யார் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ திஸ் யூ ஹேவ் டு பிளான். ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்க போது, உங்கள் அசட்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸை யார் பேர் பண்ண போகிறா, வாட் இஸ் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். உங்கள் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ்லாம் ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபைன். அது செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும் இல்லையா, அதை யார் ஹேண்டில் பண்ண போகிறா. வாட் ஆர் த சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஓன் ஃபண்ட்ஸ் இருக்கா, இல்லை பாரோ பண்ண போகிறீங்களா, பாரோ பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன பேக்கப் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம சும்மா டீக்கெட்டில் உட்காந்து நம்மளும் டீக்கெட் ஓப்பன் பண்ணலாம்ல, அது கிடையாது. ஸோ இது எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் யோசிச்சுட்டு ஒன்லி தென் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் என்னம்மா புரியல. ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கும் நீங்கள் சும்மா கொடுத்துட மாட்டான்ல, அதுக்கும் அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கு யூ ஹேவ் டு பே சம்திங் இல்லையா. ஸோ அந்த காஸ்ட்டில் நீங்கள் பிளான் பண்ணணும்ல. ஃப்ரான்ச்சைஸி யார் பேரில் எடுக்கிறீங்க, ஃப்ரான்ச்சைஸி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீ டைம்னு ஒரு கடை இருக்குது, அதை நான் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன். டீ டைமோட ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட், நான் வந்து தனியாக எடுக்கிறேன்னா, நான் இல்லை என்னோடய பார்ட்னரோட சேர்ந்து அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன்னா, தட் யூ ஹவ் டு சி. இப்போ நான் மட்டும் டிசைட் பண்ணிவிடுவேன். நான் பார்ட்னரோட சேர்ந்து ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன்னா எங்களுக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட் என்னது, ஹூ இஸ் கோயிங் டு பே, ஹூ இஸ் கோயிங் டு ரன் த பிஸ்னஸ், இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும்ல. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் யோர் ப்ராஜெக்ட். ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல், இந்த நாலேஜ் கண்டிப்பாக வேணும்ப்பா. உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா வாட் யூ மீன் பை ஃபிக்ஸட் கேபிட்டல், வாட் யூ மீன் பை ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபிக்ஸட் கேபிட்டல்னால் அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஒரு இடம் வேணும், ஒரு பில்டிங் வேணும், அதுக்கு தேவையான பிளான்ட், ஃபர்னிச்சர்ஸ், இல்லை மிஷின்ஸ் தேவை, இது எல்லாமே ஃபிக்ஸட் கேபிட்டல். இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம். நம்ம மிஸ்டேக் பண்ணுறது எல்லாமே இந்த ஒர்க்கிங் கேபிட்டலில் தான். வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் த காஸ்ட் ரெக்வயர்ட் டு ரன் த எவ்ரிடே பிஸ்னஸ். என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேயோ என்னோடய எஃப்டிலேயோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட்ஸ் இருக்கலாம், க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்கலாம். பட் இன்றைக்கி எனக்கு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு என் கையில் காசு இல்லை. இன்றைக்கி மேன் பவர் எனக்கு வேணும், மேன் பவரை கூப்பிட்றதுக்கு என்னால் எந்த ஒரு அமௌண்ட்டையும் எடுக்க முடியல, பிரேக் பண்ண முடியல. எல்லாம் எஃப்டியாக இருக்குது, இல்லை எல்லாம் ஃபிக்ஸட் அசெட்டாக இருக்குது. எனக்கு ஒரு 10 வீடு இருக்குது, ஆனால் எனக்கு வந்து இப்போது சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வருது இல்லையா, அதுதான் லேக் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். அது இருக்கக்கூடாது. உங்கள் மேன் பவர், உங்களோட யூட்டிலிட்டிஸ் என்னென்ன, உங்களோட மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், உங்கள் ரா மெட்டீரியல் எப்படி நீங்கள் ப்ரொக்யூர் பண்ண போகிறீங்க. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்குனே தனி சாப்டர் இருக்குது காஸ்டிங்கில். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு வேர்ட். இன்ஜினியரிங்கில் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ் நான் வந்து ப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு அது வேஸ்டேஜும் ஆகாது, என்னோடய கஸ்டமரும் வந்து ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் போயிட மாட்டாங்க. அதை பேலன்ஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது இஓக்யூன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ண அப்புறம் தான் யூ ஹேவ் டு சூஸ் வாட் இஸ் யோர் ஒர்க்கிங் கேபிட்டல். இதெல்லாம் ரெடி பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இடம் இருக்குது, டேபிள் இருக்குது, பிளான் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறானோ, இந்த ஒர்க்கிங் கேபிட்டலையும் யூ ஹேவ் டு கன்சிடர் அண்ட் தென் ஒன்லி யூ ஷுட் ப்ரொசீட் ஃபர்தர். நெக்ஸ்ட், டூஸ் ஆஃப் ரன்னிங் எ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னென்ன பண்ணணும், அங்கெல்லாம் யாரும் பார்க்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூஆர் ஆல் ஆண்டர்பிரினர்ஸ். உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவீங்க, குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது, கேரண்டி வாரண்டிஸ். ஓகே, கேரண்டின்னு என்ன, வாரண்டின்னு என்ன? வாட் இஸ் தட்? வாரண்டினா அந்த ப்ராடக்ட்டுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து மாற்றிக்கலாம், தட் இஸ் வாரண்டி. அப்போ கேரண்டினா என்ன?
ஓ மோர் தென் 1 இயர் போயிடுச்சுன்னா கேரண்டி அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, ஆக்சுவலி இந்த ஜார்கேன் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு இந்த கன்ஃபியூஷன் தான் இந்த வாரண்ட்டி கேரண்டி. ஆக்சுவலி எல்லாமே வாரண்ட்டி, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வாரண்ட்டி தான் கொடுக்கணும், கேரண்டி கொடுக்கக்கூடாது. கேரண்டி இஸ் வாட் வி கிவ் ஃபார் பீப்புள். ப்ராடக்ட் வரும்போது கேரண்டின்னு இருக்குது அப்படின்னா அது நீங்கள் கோர்ட் ஆஃப் லாவில் அக்செப்டே பண்ண மாட்டோம். வாரண்ட்டி கார்டு மட்டும்தான் கோர்ட் ஆஃப் லாவில் அக்செப்ட் பண்ணுவாங்க. இஃப் சம்படி சேஸ் கேரண்டி நான் இருக்கேன்னா ப்ரீத்திக்கு நான் கேரண்டினாலும் அது கேரண்டி கிடையாது. நீங்கள் கார்டு செக் பண்ணும்போது அது என்னது வாரண்ட்டி கார்டாக இருக்கான்னு தான் செக் பண்ணணும். ஸோ கேரண்டி இஸ் ஃபார் நேம் சேக். லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்குள்ளே அது கொண்டு போக முடியாது. லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்குள்ளே கொண்டு போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வாரண்ட்டி கார்டு தான் வச்சுருக்கணும். அதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. பில்ஸ் இருக்கணும், அந்த வாரண்ட்டி கார்டு இருக்கணும், அது எல்லாமே ப்ராப்பராக இருந்ததுன்னா யூ கேன் ப்ரொசீட். சரிங்களா? ஸோ அந்த ப்ராமிசஸ்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும். வேறு யூ ஷுட் பி அவைலபிள் ஃபார் யுவர் கன்சியூமர்ஸ். எப்போ கூப்பிட்டாலும் நான் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். குவரிஸ் கேட்குறேன், என்னோடய ப்ராடக்ட் வாங்கிட்டான் குவரி கேட்குறேன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். வேறு டைம்லி டெட்லைன்ஸ் மீட் பண்ணணும். ஒன்ஸ் அது பண்ண இந்த டைமில் நான் பண்ணி முடிச்சிட்றேன்னா அந்த டைமில் நீங்கள் பண்ணி கொடுத்துடணும். யூஸ்வலி எந்த ஒரு ஃபீல்டு வேணால் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் இந்த ஹாஸ்பிட்டல் போனாவே லேட் ஆகுதுடா. இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர்னால் இவர்கிட்ட போனால் சொன்ன டேட்டுக்கு பில்டிங் கட்டி முடிக்கவே மாட்டார். இந்த ஆடிட்டர் போனால் கடைசி நாள் டியூ டேட் வரைக்கும் என்னோடய ஃபைல் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே அதுக்கு ஒரு டிமெரிட் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுறதுல அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. தட் வில் பி யுவர் வின்னிங் க்ரைட்டீரியா. இந்த ஹாஸ்பிட்டல் போனால் டைமே ஆகாதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் தான் எல்லாம் போகும். கரெக்டாக? ஸோ உங்கள் ஃபீல்டில் இருக்க டிமெரிட் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். பிகினிங் ஆஃப் பிஸ்னஸில் என் பிஸ்னஸை நான் காப்பாற்றுறேன்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம தப்பு பண்ணாலும் அதை மறைச்சல. ஆமாம் மேம் தப்பு, இது பண்ணி பாருங்களேன், உங்கள் கஸ்டமர் திருப்பி உங்ககிட்ட தான் திருப்பி வருவாங்க. இதே இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணாது, ஏதோ தப்பாயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா திருப்பி உங்கள் கடை பக்கம் கூட அவங்க வர மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும். இந்த டேட்டில் நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, இந்த டேட்டில் முடிச்சு உங்கள்கிட்ட நான் கொடுப்பேங்கிறது. இல்லை இந்த சப்ளையரோ இல்லை இந்த கஸ்டமரோ கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தெரிஞ்சதுன்னா டாக்குமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஒன்ஸ் பிஸ்னஸ் வந்துருச்சுன்னா அங்கே எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை எவ்வளோ தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், நீங்கள் டாக்குமெண்டேஷன் இல்லாமல் போகவே கூடாது. டாக்குமெண்டேஷன் ஒன்லி ஸ்பீக்ஸ். ஓகே. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட குவாலிட்டி இருக்கணும். ஒரு சில ஃப்ரான்ச்சைஸிலாம் பாருங்களேன், எந்த ஷாப்பில் போனாலும் அதே டேஸ்ட் இருக்கும். காரணம் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்ன, எப்போ போனாலும் இவெண்ட் இதாண்டா இருக்கும். அந்த ரிப்பீட்டட்லி ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, தட் இஸ் வாட் இஸ் கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், பொலைட்டாக இருக்கணும். லைக் அவன் வந்து கோவமாக தான் பேசுவான், ஆனால் நம்ம எப்படி பேசணும், நமக்கு அவன் வேணும்ல, அதனால பொலைட்டாக தான் பேசணும். சாட்டிஸ்ஃபைட். இப்போ மோஸ்ட்லி இப்போ நம்ம எப்படிப்பா ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம், இப்போ ப்ரெசென்ட் ட்ரெண்டில் ரிவ்யூ தான் பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ இந்த ஹோட்டல் போகலாமா, ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஆன்லைனில் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, ரிவ்யூ பார்க்குறோம். இந்த ஃபோன் வாங்கணும், ரிவ்யூ பார்க்குறோம். அப்போ உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவ்யூ கேட்டு வாங்குங்க. பி இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நெகட்டிவாக இருந்தால் நம்ம திருத்திக்கலாம், பாசிட்டிவாக இருந்தால் அந்த ரிவ்யூ பார்த்து இன்னும் 4 பேர் வருவாங்க இல்லையா. ஸோ எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணுங்கள். ரெகுலராக ரிவ்யூ பண்ணுங்கள் உங்கள் ப்ராடக்டை. ஸோ இதில் ஏதாவது இன்னும் அப்கிரேட் தேவைப்படுதா, இது எல்லாமே. இப்போ இந்த மார்க்கெட்டிங்க்கெலாம் குக்டுன்னு ஒரு சேனல் இருக்கு, அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கீங்களா? ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க அவங்க. லைக் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்கன்னா அது காரணமே அவங்க கஸ்டமர் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் தான். அவங்களுக்கு இவ்வளோ ரீச்சஸ். மசாலா ஐட்டம்ஸ்னாலே ஒரு பாயிண்டில் ஆட்சி தான் இருந்தாங்க. இப்போ நமக்கே என்ன தோணுது, ட்ரை பண்ணி பார்க்கலாமேடான்னு தோணுது. காரணம் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அவங்க ஒரு கஸ்டமர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தான்னு அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அவனுக்கு சாப்பிட கொடுத்து நாடுக்குன்னு சொல்ல வச்சாங்க இல்லையா. ஸோ அவங்க எப்படி அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்போ அது எல்லாமே நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதில்ல. இப்போ எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதே ஒரு 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடி மசாலானே ஆட்சி தான் தெரியும். அதை தாண்டி பெருசாக நமக்கு தெரியாது. ஏன்னா மசாலானாவே அவன் தான் நல்லவேன்னு நம்ம வந்து ஒரு பிராண்டில் வச்சுருக்கோம். ஸ்டில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, அது நான் நெகட்டிவாக சொல்லவே இல்லை. பட் ஆட்சியை விட இவன் வந்து இப்போ மார்க்கெட்டில் லீட் பண்ணிகிட்டு இருக்கான். அது காரணம் என்ன, அவனோட மார்க்கெட்டிங் பாலிசிஸ். ஓகே.
டோன்ட்ஸ் ஆஃப் ரன்னிங் எ பிஸ்னஸ். நான் என்ன பண்ணக்கூடாது, டெட்லைன்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது, டியூ டேட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது, கஸ்டமருக்கு இந்த டேட்டில் கொடுத்துருவேன்னா அந்த டேட்டில் கொடுத்துருக்கணும், என்னானாலும் சரி கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடாது, என்னால் அந்த டேட்டில் பண்ண முடியாது, நான் இப்போ தான் பண்ண முடியுது, உங்களுக்கு ஓகேவா, கிளியர் கட்டாக பேசிடணும். ஸோ அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருந்தாலே இவங்கிட்ட போனால் நமக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு வருமா வராதான்னு தெரியாதுங்கிற டவுட் வந்துடும். அண்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் எங்கே போடுறீங்கன்னு இருக்கு, உங்கள் டைம் உங்கள் எஃபர்ட்ஸை ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ்க்கு போடணும். நம்ம எக்ஸாமே வருது, ஒரு 100 பேஜஸ் இருக்குது, அந்த 100 பேஜஸை படித்தா ஒரு 2 மார்க்ஸ் வரும். ஒரு 10 பேஜஸ் இருக்குது, அந்த 10 பேஜஸை படித்தா 5 மார்க்ஸ் வரும். நம்ம எதை படிப்போம் ஃபஸ்ட்டு? ஸோ அதே மாதிரி தான், வாட் இஸ் யுவர் ஹை வேல்யூட் ப்ராடக்ட்ஸ், அங்கே தான் உங்களோட எஃபர்ட்ஸை நீங்கள் போடணும். அப்போ அதை கண்டுக்காதீங்கன்னு நான் சொல்லலை, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு அப்புறமேட்டு அங்கே போங்க. தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ப்ரையாரிட்டைஸ். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் வந்து தான் அதை அக்செப்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுறது இஸ் குட் ஒன்லி, பட் இஃப் இட் இஸ் ஆஃப் பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் அக்செப்ட் இட். உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த கிரிட்டிசிசம் வருது, அவங்க ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உண்மையிலே இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வி கேன் இம்ப்ரூவ் இட் லேட்டர். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் இப்போ ரீசெண்ட்லி இந்த ஸ்டார்ட் அப்ஸில் ஓப்பன் பண்ணுற எல்லாமே இது எல்லாமே பண்ணுறாங்க, அதனால தான் அவங்களாம் சீக்கிரம் ரீச் ஆகுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது, எதில் ஸ்டாண்டர்டில் குவாலிட்டியில் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஸோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், உங்கள் ஸ்பேஸ், உங்கள் ரெண்ட், உங்கள் பிளேஸு, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸு, எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ், வாட் இஸ் இன்டெலெக்சுவல் ரிசோர்ஸ். ஃப்ரான்ச்சைஸி வேறு ஒருத்தவங்களோட காப்பிரைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு இருக்குது, அது எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், நமக்கு தெரிஞ்சு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் என்னென்னது 4 தான், அந்த 4க்குள்ளே தான் திருப்பி வந்துட்டு இருப்போம். இதில் நிறையா சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்ங்கிறது ஜஸ்ட் அப்புறமேட்டு பிபிடி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பேங்க் அடுத்து ப்ரொசீட் பண்ணுறோம். ஆஸ் ஐ செட், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்? கரண்ட் அக்கௌண்ட் தான் மேண்டேட்டரியாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இன்றைக்கே நான் கரண்ட் அக்கௌண்ட் வைக்கணுமா? அது தேவையில்லை. எப்போ நீங்கள் அது ஒரு லீகல் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மேண்டேட்டரியாக கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆகணும். அப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும், கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் வில் பி 0 ஒன்லி. சேவிங்ஸில் வித்ட்ராவலுக்கு லிமிட் இருக்கா? உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1 crore இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இமீடியட்டாக ஒரு 80 lakhs வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா வித்ட்ரா பண்ண முடியாது. எதில்? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். அவன் 1008 கேள்வி கேட்பான், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இதெல்லாம் சொன்னாலுமே எனக்கு கிடைக்காது உங்களுக்கு. பட் கரண்ட் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதில் எவ்வளோ இருக்கோ எவ்வளோ வேணாலும் எடுத்து அவன் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வை? பிகாஸ் சப்ளைஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, பேங்க்ஸ் வந்து ஒரு இது வைக்க முடியாது. சரிங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ சேவிங்ஸில் 2 to 3% இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஃபிக்ஸடில் 5 to 7, இதில் கொஞ்சம் ஹையராக இருக்கும். வை? பிகாஸ் அதில் ஒரு டியூரேஷன் லாங்கராக இருக்குது, அதனால. ப்ளஸ் இதில் இருக்க ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 0.25லேருந்து ஒரு 0.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வரும். ஆர்டியில் அந்த சீனியர் சிட்டிசன் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் இது ரெண்டுமே ஆஃப்டர் மெச்சூரிட்டி தான் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி வேணும்னா பிரேக் பண்ணி கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகாது. அண்ட் இது யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லா இண்டிவிஜுவலுமே வச்சுருப்போம். கரண்ட் அக்கௌண்ட் ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். பிஸ்னஸ் பீப்புள் இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே தேவையில்லை. எஃப்டி யார் பண்ணுவானா, என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, இப்போது என்ன பண்ணணும்னு தெரியல, இல்லைனா எஃப்டியில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன். ரெக்கரிங் டெபாசிட் யார் பண்ணுவா? அப்பப்போ எனக்கு மந்த்லியாக இன்கம் வருது, அந்த மந்த்லி இன்கமில் ஒரு பார்ட் நான் சேவ் பண்ணுறேன், அது ரெக்கரிங் டெபாசிட். டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். பேங்க்கில் என்னென்ன டைப் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு தராங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் லோன். டேர்ம் லோன்னா என்னப்பா? டேர்ம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன். அந்த குறிப்பிட்ட டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் என்னங்கிறதும் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அந்த அமௌண்ட் என்னங்கிறதும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். நம்ம ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி டியூரேஷன் இத்தனை அவன் ஸ்கெடியூலே போட்டு கொடுத்துருவான், இந்த டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ வந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் யோர் டேர்ம் லோன். ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். ஸோ இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் என்னென்னு பார்த்தோம்,
உங்கள் டே டு டே பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன லோன் தேவை அது நீங்கள் கொடுக்கணும். அப்போ உங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் என்னங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணி யாருக்கு கொடுக்கணும்? பேங்க்குக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கேல்குலேஷன் நீங்கள் முடிச்சுட்டு அது கொண்டு போய் சப்மிட் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி யூ வில் பி கெட்டிங் அ லோன். சரிங்களா? பேங்க் கேரண்டி. ஸோ கேரண்டி இந்த வேர்டிங் வந்துருச்சா? ஸோ பேங்க் யாருப்பா கேரண்டி தருவாங்க? ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பாரோவர் இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது, முன்னாடி அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு படிச்சிங்களா? ஞாபகம் இருக்கா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த சீரீஸ் வரும்ல, என்னென்ன வரும்? ப்ராமிசரி நோட்ஸ், அந்த சீரீஸ் அப்போல்லாம் இந்த பேங்க் கேரண்டி. அப்போ இந்த பாரோவர் வாங்கிட்டு இஃப் த பாரோவர் டிடன்ட் பே, ஹூ வில் பே? த பேங்க் வில் பே. ஆக்சுவலி பாரோவர் தான் பணம் வாங்கியிருக்கான், அவன் தான் திருப்பி கொடுக்கணும். பட் இந்த பேங்க் கேரண்டி வாங்கிட்டோம்னா இஃப் த பாரோவர் ஃபெயில்டு டு பே, த பேங்க் ஹேஸ் டு பே. தட் இஸ் பேங்க் கேரண்டி. அப்போ பேங்க் அவ்வளோ சீக்கிரம் கேரண்டி கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ரீபே பண்ணுவீங்களா செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் அந்த கேரண்டி கொடுப்பான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட், எல்ஓசின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோஸ்ட்லி இது எங்கே தேவைப்படும்? இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸில் தேவைப்படும். ஃபைன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போது உங்கள் ஃபாரினில் ஒரு செல்லர் இருக்கார். அந்த செல்லரை நீங்கள் எப்படி வந்து ஐடென்டிஃபை நம்புவீங்க, ட்ரஸ்ட் பண்ணுவீங்க? யாருனே தெரியாது, ஆனால் ஃபாரினில் சேல் பண்ணுறா, அந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும். நான் இப்போ பணம் கொடுத்துட்டேன்னா என் பணம் சேஃபாக இருக்குமாங்கிறது டவுட்டு அவனுக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட் பத்திரமா வருமாங்கிற டவுட்டு எனக்கு இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே யாருனே தெரியாது. வித்தின் இந்தியாவாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? நேராக போய் பார்த்துருவேன். இப்போ அவுட் சைட் இந்தியாவாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது? அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட்டை கொண்டு வர வைக்கிறதுக்கு வந்தது தான் யார்? பேங்க் கொடுக்குற இந்த எல்ஓசி. அப்போ பையர் செல்லர் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவான்? அந்த எல்ஓசி எந்த பேங்க் கொடுக்குதோ அந்த பேங்க்கை ட்ரஸ்ட் பண்ணி தான் ஓகே இன்கேஸ் என்னது பையர் பணம் கொடுக்கலனாலும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ரீச் ஆகிடுச்சுன்னா பேங்க் பணம் கொடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு கேரண்டியில் அந்த பர்டிகுலர் செல்லர் வந்து ப்ராடக்டை கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எப்போயுமே இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ்லாம் எல்ஓசி வந்து மேக்ஸிமமாக வரும். நெக்ஸ்ட் இஸ் ஏஞ்சல் ஃபினான்சிங். இது என்னன்னு தெரியுமாப்பா? இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ வாட் இஸ் ஸ்டார்ட் அப்ஸ்? அவங்களுக்கு ஐடியா இருக்கும், பட் என்ன இருக்காது? மணி இருக்காது. அப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஹெட்ஸ் லெண்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஐடியா பிடிச்சிருந்தால் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வாட் தே வில் டூ, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, தேர் நேம் வில் பி இன்க்ளூடட், அதுக்கு பதிலாக தே வில் கிவ் த மணி. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் போதும், இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் போய் என்ன பண்ணலாம்? ஃபினான்ஸ் பண்ணி யூ கேன் கெட் த மணி. நெக்ஸ்ட் க்ரௌட் ஃபண்டிங். பிஸ்னஸ்க்கு க்ரௌட் ஃபண்டிங் இஸ் நாட் லீகலி அக்செப்டட் இன் இந்தியா. இந்தியாவில் க்ரௌட் ஃபண்டிங் யார் பண்ணலாம்? ஏதோ டொனேஷனுக்கோ இல்லை ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்கோ பண்ணலாம். நிறைய ஆப்ஸ் இருக்கலாம், மில் ஆப் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? லைக் வீல் ஸ்டடி இல்லையா, லைக் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இங்கே ஹாஸ்பிட்டலில் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு வி டோன்ட் ஹேவ் மணி, ஸோ நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம், க்ரௌட் ஃபண்டிங். இதெல்லாம் இந்த மாதிரி காமன் பர்பஸ்க்கு இந்தியாவில் பண்ணலாம். பட் தெர் ஆர் சர்டன் கண்ட்ரீஸ் ஹூ அப்ரூவ் திஸ் ஃபார் பிஸ்னஸ். அவங்க பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் பிஸ்னஸ்க்கே பண்ணுவாங்க, பட் இந்தியாவில் அது பண்ண முடியாது. ஓகே, தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ஸோ இப்போ நீங்கள் பேங்க்கிட்ட போனீங்கன்னா மினிமம் இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் போய் பேசவே முடியாது. ஃபர்ஸ்ட் இஸ் யோர் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கும்? உங்களோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ உங்ககிட்ட உங்களோட நெட் ஒர்த் என்ன அப்படிங்கிறது இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அதில் எல்லாமே நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட என்ன மிஷினரி இருக்குது, என்ன வெஹிக்கிள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு யார் பணம் தரணும், உங்கள்கிட்ட யார் வாங்கியிருக்கா, அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். வாட் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்? உங்களோட எக்ஸ்பென்சஸ் இன்கம்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். நீங்கள் என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு வந்திருக்கு, இல்லை லாஸ் தான் எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, இதெல்லாமே உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸில் வந்துடும். வாட் இஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். ஸோ உங்கள் என்டையர் சோர்ஸஸ் வந்து மூணாக பிரிப்பாங்க. மெயின் ஆப்ரேஷன்லேருந்து வந்திருக்கா, இல்லை ஃபினான்சிங்லேருந்து வந்திருக்கா? வாட் இஸ் ஃபினான்சிங்? இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வருது, அதெல்லாம் ஃபினான்சிங். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சுப்பாங்க. பிரிச்சுட்டு எந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு மேஜராக இன்கம் வந்திருக்கு. ஸோ உங்கள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். கேஷ் ஃப்ளோ நெகட்டிவில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லைன்னு அர்த்தம்.
அப்போ உங்கள்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கா இல்லையான்னு ஏதோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கேஷ் ஃப்ளோ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இஸ் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா எப்போயுமே டேட் போட்டு இருப்பாங்க, 31st March 2025, 31st March 2026. அந்த டேட்டில் இதுதான் எங்களோட அசெட்னு. ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா அப்கமிங் 2 to 3 இயர்ஸில் இது என்னவா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வருஷம் இவ்வளோ பர்ச்சேஸ் நடந்திருக்கு, அப்போ நெக்ஸ்ட் இயர் இவ்வளோ இருக்கலாம். ஒரு எஸ்டிமேட் மாதிரி ப்ரொஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க பேங்க்கில். அந்த ப்ரொஜெக்ஷன் நீங்கள் வாங்கிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு ஐடிஆர், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ பேங்க்கில் போய் லோன் அப்ரோச் பண்ணணுனாலே 2-3 இயர்ஸ் மினிமம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணியிருக்க ஐடிஆரை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியாச்சு அப்படின்னாலே யூ வில் ஹேவ் அன் அக்னாலேஜ்மெண்ட். அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணும். ஸோ தீஸ் ஆர் மேண்டேட்டரி ஃபார்ம்ஸ் டு சப்மிட் டு யுவர் பேங்கிங் பர்சன்ஸ். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸோ மச்ப்பா.